எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் செஸ் குரு சேனல். இன்றைக்கி வந்து நம்ம செஸ் டாக்டிக்கில் டிகாய்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி டிகாய்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து வைக்கிற மூணால் ஆப்போனன்ட் பிளேயர் வந்து வேறு வழியே இல்லாமல் ஒரு பாய்சன் ஸ்கொயருக்கு தள்ளி அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் மூவ்ஸில் அவங்களோட மெட்டீரியலையோ இல்லை அவங்களோட கேமையோ நம்ம முடிக்கிறதுக்கு ஏற்படுத்திக்கிற சான்ஸ் தான் இந்த டிகாய். வாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த போர்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் பான்ஸ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீசஸ் தான் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒயிட் வந்து மூவ் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் பண்ண போகிற மூணால் பிளாக் பிளேயர் வந்து வேறு வழியே இல்லாமல் அவங்களோட பீஸை வந்து ஒரு ஸ்கொயருக்கு மூவ் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் எனக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் அதுக்கு அடுத்த மூவில். ஸோ அதை தான் வந்து நம்ம டெகாயின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து அந்த மூவ் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பிஷப்பை கொண்டு வந்து B5ல் வச்சு அவங்களோட குயினை வந்து நான் பின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் குயினை வந்து எடுக்க முடியாது, எனக்கு கிங்குக்கு ஓப்பன் செக் வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நான் வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இந்த பிஷப் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அவங்க கண்டிப்பாக அதை வெட்டி தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை அவங்களுக்கு. ஸோ இப்போ அவங்க வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்த மூலை நான் வந்து நைட்டை கொண்டு போய் C7ல் வச்சு அவங்களோட கிங்குக்கு வந்து செக்கும் வைப்பேன். அதே சமயத்தில் அவங்களோட குயினை வந்து ஃபோர்க்கும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இவங்க வந்து கண்டிப்பாக கிங்கை தான் மூவ் பண்ணணும். அதனால் என்ன ஆகும்னா அவங்களோட குயின் போயிடும். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுக்கு வந்து ஒரே ஒரு பிஷப் தான் போச்சு, வேறு பிளாக்குக்கு வந்து அவங்களோட குயின் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க வின் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஒயிட் தான் இதில் வின் பண்ண போகிறாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஸ்கொயருக்கு மூவ் பண்ணி நம்ம வந்து கேமை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து மூவ் பண்ணோம். நீங்கள் வந்து இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் வந்து அந்த பெஸ்ட் மூவ் என்னென்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் பண்ணுற மூணால் பிளாக் வந்து ஒரு பாய்சன் ஸ்கொயருக்கு வரணும், அது மூலியமாக நான் வந்து அவங்களோட கேமே ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிங்க, அதுதான் டெகாய். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த D8 ஸ்கொயர் தான் வந்து பாய்சன் ஸ்கொயர். ஏன் அப்படின்னா, கிங் வந்து D8ல் இருந்தது அப்படின்னா நான் வந்து என்னோட ரூக் அண்ட் பிஷப்பால் செக்மேட் பண்ண முடியும். எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து குயினை கொண்டு போய் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், D8 வச்சு செக் சொல்கிறேன். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கிங்கால் நம்மளோட குயினை வெட்டுறாங்க, D8க்கு வராங்க. ஸோ இப்போ இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, பிஷப்பை கொண்டு வந்து G5ல் வச்சு நான் வந்து டபுள் செக் கொடுக்குறேன். ஸோ இப்போ டபுள் செக் கொடுத்தாலே ஒரு கிங்கை கண்டிப்பாக மூவ் பண்ணணும், எதை வச்சு மறைக்க முடியாது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிங்குக்கு வந்து 2 இல்லீகல் மூவ் தான் இருக்குது. ஒன்று வந்து E8 ஸ்கொயருக்கு வர்றது, இன்னொன்று வந்து C7 ஸ்கொயருக்கு வர்றது. பட் ரெண்டில் எங்கே போனாலுமே அவங்களோட கேம் ஓவர். எப்படின்னா, சப்போஸ் அவங்க வந்து E8க்கு வராங்க அப்படின்னா நான் ரூக்கை கொண்டு வந்து D8 வச்சு செக் சொன்னால் கேம் ஓவர். சப்போஸ் அவங்க வந்து C7க்கு வராங்க அப்படின்னாலும் நான் வந்து என்னோடய பிஷப்பை கொண்டு போய் D8 வச்சு செக் சொன்னாலும் கேம் ஓவர். ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து அந்த பாய்சன் ஸ்கொயரில் அவங்களை கொண்டு வருதுங்கிறத பார்க்கணும். நம்ம வந்து குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது யோசிக்காமல் நம்ம செக்மேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்தாலோ இல்லை நமக்கு கேமை வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தாலோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், இந்த டாக்டிக்கை. ஓகே, உங்களுக்கு டிகாய்னா என்னன்றது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.